ஸோ மக்கள் வர்றதே கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரெஷ் ஏரை இன்ஹேல் பண்ணணும். ஸோ நம்மளை நாம பாசிட்டிவா வச்சுக்கணும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே மக்கள் இங்க வராங்க. ஸோ இங்கேயும் அந்த மாசுபடுத்திக்கிட்டு பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு பத்தாக்குறைக்கு நீர்வாழ் உயிரின அத்தனையும் நம்ம வந்து இப்போ கெடுதல் உண்டு பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிளாஸ்டிக்ஸ் மூலயமா. ஸோ வர்றவங்க கொஞ்சம் கான்சியஸ்னஸா யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸை கரெக்டா டிஸ்கார்ட் பண்ணாவே போதும். நம்ம இந்த பார்க்கை நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ரொம்ப அழகா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன, யார் எப்படி போனா நமக்கு என்ன, யார் பிளாஸ்டிக்ஸ் போட்டா நமக்கு என்ன அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்குள்ளே வர வேண்டியது, அது ஆல்ரெடி நமக்குள்ள இன்பில்டாவே இருக்கு. ஸோ நமக்கு என்னன்னு போக வேண்டிய விஷயமே இல்லை. இது டெஃபினட்டா நம்ம ஸ்டெப் எடுக்கணும். நாம பிளாஸ்டிக்ஸை இங்க நிறைய டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ டஸ்ட்பின்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துல தான் எஸ்பெஷலி இந்த பிளாஸ்டிக்ஸை போடுறேன், டெலிபரேட்டா நான் போடுவேன்னு அப்படின்னு போடுறாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ பிளாஸ்டிக்ஸ் மூலியமா எவ்வளோ ஹார்ம்ஃபுல், மீன் மட்டும் இல்ல எத்தனை உயிரினங்கள் அந்த தண்ணிக்குள்ள வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே தானே இது எஃபெக்ட் ஆகும். நாமளே ஏற்கனவே எஃபெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி. தவறுன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ அது போக மற்ற உயிரினங்களுக்கும் ஏன் அது துன்புறுத்தல் நம்ம ஏன் கொடுக்கணும்? ஸோ கொல்லாமை புலால் மறுத்தல் பேசினாவே ஓடி போயிடுறாங்க. சரி, ஓகே, ஐ டாலரேட் தட், பட் வாட் அபவுட் திஸ்? ஸோ அந்த உயிரினங்களுக்கும் உயிர் இருக்கு, அவங்களும் வாழணும் இல்லையா? இயற்கைய மீறி நாசம் பண்றது ஹியூமன்ஸ் மட்டும்தான். நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அவேர்னஸா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்காம வாழ்வோம். நம்ம அப்படி இல்லை, நம்மளோட சமுதாயம் அப்படி இல்லை. நம்ம இப்பதான் இந்த செல்ஃபிஷோட நம்ம இப்ப மாறிட்டோம். ஒவ்வொருத்தங்களை பார்த்து 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 நம்ம இப்போ அப்படி மாறிட்டோம். பட் நம்மளுடைய நேச்சர் அப்படி கிடையாது. நம்மளுடைய சூழலை இயற்கையாகவே அது கருணை கொண்டது. பட் நாம இன்னைக்கு அதை மறந்துட்டோம். ஸோ நம்ம மனுஷால் மட்டும் கம்பேஷனோட இருக்கிறவங்க கிடையாது. பிற உயிர்களுக்குமே உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு தெரிந்து வாழ்றவங்க நம்ம. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கான்சியஸ்னஸா இருக்கணும், பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம வாழணும். அதான் ஹியூமன் பீயிங்ஸ் உடைய ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃபே இல்லையா? ஸோ வாங்க பார்க்கலாம்.